நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன் இரண்டாம்பேட்டிலேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்குறோம் பாருங்கள், மிளகு தாங்க. இந்த மிளகோட பேர் வந்து பெப்பர் தக்கன் 2. இது எனக்கு யார் கொடுத்தான்னா மோகன் சொல்லிவிட்டு காவல்துறையில் பணிபுரியுறாங்க. என்னோடய நண்பர் சென்னை மாடித்தோட்ட குரூப்பில் இருக்காங்க. எனக்கு அவங்க வந்து இதை ப்ரெசண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க, கிஃப்ட்டு தான். ஆனால் இதை வந்து அவர் கேரளாலேருந்து வர வச்சாங்க. இதோட விலை 500 ரூபாங்க. ரொம்பவும் இப்போ அருமையாக வளர்ந்துட்டுருக்காங்க பாருங்கள். இது வந்து அவருக்கும் இது ஒரு காட்சியை நம்ம கொடுக்கணுன்றக்காக தான் இன்றைக்கி வீடியோ பதிவே. இது ரொம்ப நாளாக நான் சொல்லுவேன், அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறதே இல்லை, பண்ணவே இல்லை, வேலை சூழ்நிலை காரணமாக. இதோட நேம் வந்து பெப்பர் தக்கன் 2ங்க இதோட நேமு. நம்மகிட்ட வந்து அவங்க தரும்போது இந்த ஹைட்டு தாங்க இருந்தது. ஒரு 5 இலை இருந்துன்னு நினைக்கிறேன், 4லேருந்து 5 இலை இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3 அடி ஹைட்டு நம்ம வளர்த்துருக்கோம். 3 அடி கன்ஃபார்மாக இருக்கும். அவ்வளோ அருமையாக நம்ம வளர்த்துருக்கோம். இது வந்து ஒரு ட்ரையல் தாங்க. இது வந்து கொஞ்சம் குளிர் பிரதேசத்தில் வரக்கூடியது தான். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு மிளகு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஏன்னா இது இல்லாமல் நான் 2 செடி வளர்த்துருக்கேன். அது இல்லாமல் நம்ம குரூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா படப்பயிரெலாம் வந்து வளர்த்து நம்ம மிளகு பறிச்சிருக்கேன்னு சொன்னதையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சியை பண்ணும்போது அடுத்தடுத்து இப்போ நான் பண்ணுறேன்னா என்னோடய நண்பர்களுக்கு நான் பகிர்வேன், இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் பண்ணுங்கள் சொல்லுவேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை பண்ணும்போது இயற்கை சார்ந்த தற்சார்பு முறையில் நம்மளால் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய காய்கறிகள் எல்லாமே எப்படி வருதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அதாவது மருந்து இல்லாத பொருளே இல்லைங்கிற நிலைமைக்கு நம்மலாம் வந்துவிட்டோம். ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க. இப்போ நாங்களாம் 100% கீரையை வந்து வெளியில் வாங்குறதில்ல. நம்ம வீட்டிலே உள்ள கீரைகளை மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்றோம். இன்றைக்கி கீரையை மட்டும் பண்ணுறேன்னா வந்து காய்கறிகளையும் பண்ணணுங்கிறதுக்கான முயற்சியில் தான் இறங்கி போயிட்டுருக்கேன். நண்பர்களே, நீங்களும் இந்த மாதிரியான முயற்சிகளை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு தற்சார்பு முறைன்னா என்னென்னு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த வீடியோக்களை காட்டாமல் விட்டுறாதீங்க. அதுதான் என்னோடய முழு முயற்சிக்கான வேலையே இதுதான். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.